போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து 12ஆம் தேதி அப்டேட் பண்ணிட்டாங்க. நான் அதுக்கு முன்னாடி நாள் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, நாளைக்கு அப்டேட் ஆகிடும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வீடியோ இப்போ தான் பண்ண முடியுது. ஆல்ரெடி நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். பண்ணல அப்படின்னாலும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் என்ன இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருக்கோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஏற்கனவே படித்த ஒரு போர்ஷனாக தான் இருக்கும். எக்ஸாம் பேட்டர்னும் எக்ஸாம் சிலபஸும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம விவாதிப்போம். ஸோ உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. சீக்கிரமாகவே டிலே பண்ணாதீங்க. அதாவது ஒரு 10 days நெக்ஸ்ட் ஒரு இதுக்கு 1 month டைம் கொடுக்குறாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 15 நாளுக்குள்ளே அதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடிச்சிருங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் சரி. ஓகே, ஸோ ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு டிலே ஆகுதுனாலும் சரி, இப்போவே இனிஷியேட் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படிங்கிறத. லாஸ்ட் மினிட்ல பண்ணீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரஷ் ஆகுது, பண்ண முடியல, அவசர தப்பு பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாமல் ப்ராப்பராக அப்ளை பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ வேகன்சி என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதையும் பற்றியும் பார்ப்போம். ஸோ எக்ஸாம் எந்த மோடு நடக்கும் போது, சிலபஸ் என்ன, பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 12ஆம் தேதியே அப்டேட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இப்போ இருந்தே அப்ளை பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 11 எப்போ லாஸ்ட் டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ 11 உங்களுக்கு 5, அதாவது மே மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்து வேகன்சிஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் முன்னாடியே சொல்லிட்டேன் என்ன போஸ்ட் அப்படின்னா அசிஸ்டன்ட் ஜெயிலர். சரிங்களா? ஸோ ஜெயிலர் போஸ்ட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவல் 11ல இருக்கக்கூடிய போஸ்ட். சரிங்களா? இப்போ குரூப் 2 போஸ்டிங்லாம் குரூப் 2 எக்ஸாம்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 18 16க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதே குரூப் 4 விஏஓ இந்த எக்ஸாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 8 10 4ல கூட சில போஸ்டிங்ஸ்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி பே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியலனாலும் பார்க்கலாம். சரிங்களா? 35 ஸ்டார்டிங் வருது. இதே குரூப் 1 அப்படின்னா லெவல் 20க்கு மேலே இருக்கு, 28 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 56 சம்திங் சேலரி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கும் இதுக்கும் அந்த லெவல் கம்பேரிசன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு மாறும் போக போக. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 11ல இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட். ஸோ மென்னுக்கு தனியாக வேகன்சிஸோ மென்னில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், பெண்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேகன்சிஸ் பெண்கள் மட்டுக்கும் இருக்கக்கூடிய வேகன்சிஸ், அதுக்கு பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ மொத்தம் 54 வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் 5 வேகன்சிஸ் மொத்தம் பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிஸ் ஓவரால் ஸோ இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இல்லையா, ரிசர்வேஷன் படி கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுவாங்க. அது என்ன, எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ரிசர்வேஷன் படி வேகன்சிஸ் பிரிச்சோம்னா அப்படின்னு எங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு பெண்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜென்ரலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 வேகன்சிஸ் கிடைக்கும். சரிங்களா? அதில் பிஎஸ்டிஎம் முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சிஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனா 1 வேகன்சிஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரலுக்கு 12 வேகன்சிஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பிஎஸ்டிஎம்ல எவ்வளவு அப்படிங்கிறத பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்புறேன். சரியா? ஸோ தெரியலனாலும் நீங்கள் தெளிவாக இந்த 54 வேகன்சிஸையும் எப்படி பிரிக்க முடியுமோ அப்படி பிரித்து இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேக்கண்ட் வரும் அப்படிங்கிறத இங்கிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் எவ்வளோ வேகன்சிஸுக்கு தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் இங்கே பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு பிஎஸ்சி இருக்கீங்க, இல்லை எம்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம்மோட டிகிரியும், அதாவது பிஎஸ்டி அப்படிங்கிறது என்னது, 1ஆவதுலேருந்து டிகிரி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும், தமிழில் படித்தவங்க எலிஜிபிளாக வருவீங்க. அப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் 2 வேகன்சிஸ் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படின்னா ஜென்ரலில் 8 வேகன்சிஸ் இருக்குது, இதுக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. இல்லை அப்படின்னா ஜென்ரல் ஓவரால் இந்த காம்படிஷனுக்கு வருவீங்க. ஆக மொத்தம் எக்ஸாமில் டாப்பராக வந்தால் மட்டும்தான் போஸ்டிங். அது உங்களுக்கு தெரியும், எந்த மாற்றமும் இல்லை. சரியா? ஸோ இது பெண்களில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கம்யூனிட்டிக்கு அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வேகன்சிஸ். ஜென்ரல் விமன் 1, அடுத்து பிசி கேட்டகரியில் 1, அதில் பார்த்தீங்கன்னா பிசிஎம், அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது விடோ. சரிங்களா? அதில் ஒரு வேகன்சிஸ். ஜென்ரலில் பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ். எம்பிசியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கு ஒரு வேகன்சிஸ். இப்போ பிஎஸ்டிஎம் படித்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஒருவேளை அந்த யாரும் அப்ளை பண்ணல அப்படின்னா அடுத்து எம்பிசி
ஜென்ரல் இருக்கிறவங்க அந்த போஸ்டிங்கை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆகும். சரிங்களா? எஸ்சி ஜென்ரலுக்கு வந்து ஒரு வேகன்சிஸ் கண்டிப்பாக இருப்பாங்க, இல்லாமலாம் இல்லை. ஸோ அப்ளை பண்ணுங்கள், இருந்தால் கூடுதலான பெனிஃபிட் தான். சரி, இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் என்ன, நோட்டிஃபிகேஷன் டேட் முன்னாடியே சொல்லியாச்சு 12ஆம் தேதி. லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, 11ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட், அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் என்னைக்கு நடக்கும், சரிங்களா? அப்ளிகேஷன் பீரியட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சரியா? கரெக்ஷன் பீரியட், அதாவது நான் முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அப்ளிகேஷன் முன்னாடியே பண்ணினா தான் ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும்போது நம்ம செக் பண்ணிட்டு மாற்றிக்கலாம். அது வந்து 16ஆம் தேதி. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணவங்க தான் அதை எடிட் பண்ண முடியும். ஸோ அது வந்து 16லேருந்து 18, அது வந்து ஒரு 3 நாள் வந்து டைம் தராங்க, 3 டேஸ் இருக்குது, சரிங்களா? அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மே மாதம். ஓகே, அது நோட் பண்ணுங்கள். ஒரு விஷயம், கரெக்டாக அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் என்னைக்கு நடக்கும் அப்படின்னா, இது வந்து 2 பேப்பராக நடக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பேப்பரு, அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நடக்குது, காலையில் 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும். அப்புறம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, இப்போ நம்ம என்ன சிலபஸ் படித்தோமோ, ஆனால் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான், ஒரு குரூப் 2க்கு என்ன சிலபஸ் வந்து படித்தோமோ அதே தான், குரூப் 4க்கு என்ன படித்தோமோ அதே தான். தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் இருக்க போகுது, ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்க போகுது, சரிங்களா? அது ஆஃப்டர்நூன் எழுத போகிறீங்க. ஓகே, சரி. அடுத்து, ஸோ இது வந்து எக்ஸாமுக்கான பேட்டர்ன் என்ன, அது பின்னாடி இருக்கும், டீட்டெயிலாக கொடுப்பாங்க. டைமிங், ஒரே நாள் 2 பேப்பர் எழுத போறீங்க. ஏஜ் லிமிட் எப்பயுமே எந்த டேட் வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க, சில பேருக்கு டவுட் இருக்கும். சார் 1/7, அதாவது 1 ஜூலை இப்போ 2023. ஸோ இந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஏஜ் இருக்கணும். அதர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா +2 இயர்ஸ் வந்து ஜிஓ வந்து பாஸ் பண்ணாங்க இல்லையா, 2 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ 2021 வந்து பாஸ் பண்ண ஜிஓ படி இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு வந்து 30ங்கிறது 32 இயர்ஸாக வந்து வந்திருக்கும். ஸோ இது என்ன சார் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த அதர்ஸ் கேண்டிடேட்ஸ் இல்லாமல் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம், ஸோ இதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 60 வயசு வரைக்கும், சரிங்களா? அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஓய்வு பெறக்கூடிய வயது அப்படின்னா, அது வரைக்கும் நீங்கள் அந்த ஏஜுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம், அதுதான் அர்த்தம், சரிங்களா? அப்போது மற்றவங்க ஏஜ் லிமிட்டில் கிடையாது, நான் இந்த ஏஜ் இருந்தால் அப்ளை பண்ணலாம், அந்த ஏஜ் இருந்தால் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட்டே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலுக்கு மட்டும் 32 இருந்தால் போதும், அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி. அடுத்து, ஸோ மற்ற எக்ஸ் சர்வீஸ் மேன் இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கிற விஷயம். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜுக்கு டேட் சொல்லியிருந்தாங்க 1 ஜூலை 1/7 அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நம்ம வந்து கல்வி தரம், கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஆஸ் ஆன் 12/4/2023, இது நோட்டிஃபிகேஷன் வந்த டேட். இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டான 12 ஏப்ரல் அன்னைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சார் அப்படின்னா, டிகிரி, டிகிரி, எனி டிகிரி, சரிங்களா? யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு, அதாவது பல்கலைக்கழக குழுமத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இதில் வந்து நீங்கள் ஒரு டிகிரியை முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிளுங்க, சிம்பிளான டேர்ம்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்சது. எனி டிகிரி எலிஜிபிள், அப்ளை பண்ணலாம், சரியா? எப்படி முடிச்சிருக்கணும், 10th +2 முடிச்சுட்டு ஆர்இட்ஸ் ஈக்குவலண்ட் முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி ப்ளஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி கோர்ஸ், சரிங்களா? 10th முடிச்சு டிப்ளமா முடிச்சு நீங்கள் டிகிரி பண்ணியிருந்தாலும் ஓகே, 10+3 நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே. ஸோ டிகிரி முடிச்சிருக்கோங்க எலிஜிபிள். ஓகே, சரி. வேற என்ன, அப்புறம் ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த அப்ளை பண்ணுறவங்க வந்து இந்த ஃபிசிக்கல் மெடிக்கல் போர்டு வந்து டிசைட் பண்ணக்கூடிய அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸை வந்து இது பண்ணணும், அதுக்கான கெப்பாசிட்டி இருக்காங்கிறத செக் பண்ணுவாங்க. ஓகே, அப்ளை பண்ணும்போது சில சர்டிஃபிகேட்டும் வாங்க சொல்கிறாங்க, சரிங்களா? அது என்னன்னு பாருங்கள், சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இது கண்டிப்பாக இந்த டைம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது வேணும். ஆண்களாக இருந்தால் எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும் எக்ஸப்ட் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிக்கு எஸ்சிஏ, எஸ்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 160 சென்டிமீட்டர் இருந்தால் போதும், அப்ளை பண்ணலாம். மற்றவங்க ஆண்களுக்கு 168 வேணும், சரிங்களா? அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களை தவிர்த்து மீது எல்லாத்துக்கும் 168 வேணும், அவங்களுக்கு 160 இருந்தால் போதும். விமனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 159 இருந்தால் போதும். இதில் வந்து எஸ்சி கேட்டகரிக்கு 157 இருந்தால் போதும், அப்ளை பண்ணலாம், சரியா? எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
மூச்சு வெளியே விடுறதும் உள்ள இழுக்கிறதும் அப்படி பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கா அதனுடைய அளவு வந்து எவ்வளோ இருக்கணுங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஃபுல் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷனில் என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே என்ன பண்ணணும், யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ். சரிங்களா? எபோவ் த ரேங்க் ஆஃப் அசிஸ்டன்ட் சர்ஜன் மெடிக்கல் ஆஃபீஸர் கிட்ட நீங்கள் வாங்கணும். கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண ஒருத்தர். சரிங்களா? மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடியவர். அதுவும் 12ஆம் தேதிக்கு அப்புறம் இப்போ வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கு. பின்னாடி வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் பின்னாடி ஆன்சரில் ஆட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் வாங்கிக்கணும். சரிங்களா? ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதே மாதிரி விஷன், கண்ணாடி போட்டிருக்கேன் சார், அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா கஷ்டம், எலிஜிபிளானா இல்லை. ஏன் அப்படின்னா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஸ்டாண்டர்டான ஐ விஷன் வந்து சொல்லியிருக்காங்க 6/6 இருக்கணும். வித்தவுட் கிளாஸ் இல்லாமல் வந்து உங்களுக்கு 6/6 இருந்தது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். சரிங்களா? ஓகே, அதுவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கான ஃபார்மும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வாங்கிடணும். சரிங்களா? ஓகே, அது யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா மஸ்ட் பி சர்டிஃபைட் த சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆப்தால்மிக் ஹாஸ்பிட்டல் வந்து சென்னை. சரிங்களா? ஸோ அங்கே வந்து அது பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த விஷயங்கள்லாம் ஜென்ரலான விஷயங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு மற்ற என்ன விஷயங்கள் இருக்குன்னு பாருங்கள். ஸோ தமிழ் நாலேஜ் இருக்கணும்னா கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இதெல்லாம் ஜென்ரல் தான். ஓகே, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகே, எக்ஸம்ஷன் கொடுக்குறது ஓகே, எப்பயுமே எல்லா நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடியது தான். ஓகே, இப்போ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் ஓஎம்ஆர் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓஎம்ஆரில் தான் இருக்கும். சிபிடியா அப்படின்னு கேட்டால் ஓஎம்ஆர் மெத்தடில் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் 200 கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ஜெக்டிவ் தான். அதாவது மெயின் எக்ஸாமினேஷன் ஒன்று கிடையாது, இன்டர்வியூன்னு ஒன்று கிடையாது. சரியா? இதெல்லாம் கிடையாது. எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணால் போதும், முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட். இது டிகிரி லெவல் பேப்பர் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க சிலபஸில். தெரியுதா? உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இது வந்து பேப்பர் 1. சரிங்களா? அது இந்த எக்ஸாமுக்குன்னு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ்க்குள்ள படிக்கக்கூடிய சிலபஸ் தான். சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், கரண்ட் இஷ்யூஸ் நேஷனல் லெவல், கரண்ட் இஷ்யூஸ் அட் ஸ்டேட் லெவல். ஸோ டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிக்கிறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. டெய்லி நியூஸ் எடிட்டோரியல்ஸ், ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர், இந்து தமிழ் படிக்கலாம், தமிழ் இசை இருக்குது, படிங்க. படிக்கிற ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் நிறைய வந்து கேட்குறாங்க. அண்ட் இந்த சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியா? பேப்பர் 2 ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். பார்ட் ஏ தமிழ் வந்து இருக்க போகுது. அதே மாதிரி பார்ட் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் ஜிஎஸ், அதில் 75 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வரப்போகுது. அது டிகிரி ஸ்டாண்டர்டு. இது வந்து மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ் 10th ஸ்டாண்டர்ட். சரியா? இவ்வளோ தாங்க எக்ஸாம் பேட்டர்ன். ஓகே, மொத்தமாக 300 600 மார்க்குக்கு டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? ஆன்சர் சீட்ஸ் ஆஃப் பேப்பர் 1 அதே மாதிரி அண்ட் பார்ட் பி ஆஃப் பேப்பர் 2 of the candidates will not be evaluated if the candidate does not secure minimum qualifying mark in part A. அதாவது தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மினிமம் மார்க்ஸை வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணல அப்படின்னா உங்களுடைய பேப்பர் 1ஐயும் எவாலுவேட் பண்ண மாட்டாங்க, ஜிஎஸ் பேப்பரையும் எவாலுவேட் பண்ண மாட்டாங்க, அங்கேயே தூக்கி வச்சிருவாங்க. அவ்வளோதான். 4 லட்சம் பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான். ஃபெயில் ஆகிடாதீங்க. ஓகே, ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 15 இடங்கள்ல வந்து சென்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வரும். சரிங்களா? எக்ஸாம் எழுதுறதுக்கான ப்ரிஃபரன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது பேசிக்கான விஷயம். இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே,
ஓகே, சிலபஸ் வந்து பார்த்துடலாம். சிலபஸ் கொடுத்துருக்காங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து பேப்பர் 1 டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான சிலபஸ். இது எல்லாமே நீங்கள் வந்து ஆல்ரெடி படித்த ஒரு விஷயமா தான் இருக்கும். கான்ஸ்டியூஷன் பற்றி அமெண்ட்மெண்ட்டு, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனு, மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு. ஸோ இதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிபிஎஸ்பி இதை தான் வந்து உங்களுக்கு சிலபஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ லக்ஷ்மிகாந்த் புக்கு கொஞ்சம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா போதும். ஸ்கூல் புக் தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக புக்கு ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கும், நியூஸ் பேப்பரும் படிக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சிலபஸ் இங்கே இருக்குது. மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தமிழ் ஏற்கனவே என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதே தான் நீங்கள் ஒரு வாட்டி என்ன எடுத்து பாருங்கள். சரிங்களா? மேக்ஸ் அதே தான். ஸோ நான் சொன்ன சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து பின்னாடியே வந்து கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 26 வந்து கொடுத்துருக்காங்க. அனெக்சர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ஒன்று ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதை வாங்கிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது இருந்தால் தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். அது மறந்துடாதீங்க. சரியா? சரி, இப்போ வந்து கொஷின் பேப்பர் வந்து எப்படி இருக்கு? 2019 இந்த எக்ஸாமினேஷன் நடந்தது. அதுவும் OMR மெத்தடில் நடந்தது. ஸோ அந்த கொஷின் பேப்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. இதில் டெலிகிராமில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. சரியா? பாருங்க, நோக்க தீர்மானத்தினுடைய முக்கிய கருத்துக்கள் பிரதிபலிப்பது என்னது? குறிக்கோள் தீர்மானம்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ பாலிட்டியில் வர்றது. சரிங்களா? அது எங்கே வரும்? முகப்புரையில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, அடுத்து ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஆஃப் தி யூஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஹியூமன் ரைட்ஸ் டு பி ஃபவுண்ட் இன். ஹியூமன் ரைட்ஸ் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. மனித உரிமைகள் என்ற வார்த்தையை முதலில் ஆவண வடிவில் பயன்படுத்தியதை பின்வருவனற்றில் இருந்து கண்டுணரலாம். எது அப்படின்னா ஐநா சாசனம். சரி, அடுத்து ரைட் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்ளைஸ் டு, சமத்துவ உரிமை பிரயோகிக்கப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு குடிமகனுக்கு, குடிமக்கள் மற்றும் குடிமக்கள் அல்லாதவர்களுக்கு, ஆண் பெண் இருவருக்கும், இந்திய நில எல்லைக்கு உட்பட்ட அனைவருக்கும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா சமத்துவ உரிமை அப்படிங்கிறது எல்லாருக்கும், இந்திய நில எல்லைக்கு உட்பட்ட எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The fundamental rights இந்த கான்ஸ்டியூஷன் ஆர் குரூப் அண்டர் எத்தனை தலைப்புகள் கீழே தொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ படிச்சிருப்பீங்க என்னது இதுல 8 தலைப்புகள்ன்றது தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் 7 இருந்துச்சு, அப்புறம் சொத்துரிமை நீக்கிட்டாங்க. 6 தலைப்புகளின் கீழே இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இப்படிதான் இருக்கு கொஸ்டினோட இது. அடுத்து பாருங்க, இந்திய குடியுரிமை எவ்வாறு பறிக்கப்படும் வரை அவர் இந்திய குடிமகனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. தற்போது சேர்க்கப்பட்ட பாகிஸ்தான் எல்லைக்குள் இடம்பெயர்தல் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமையை தானாக பெற்றால் என்ன ஆகும்? அவருடைய இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது பறிக்கப்படும். சரிங்களா? ஓகே. ஸோ கொஷின் பேப்பர் 1ல இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல் கொஷின்ஸையும் வேணா நீங்க வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஆன்சர்ஸ் கீஸ்ல இது இருக்கு. சரிங்களா? ஓகே. டெலிகிராம்லயும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். மற்ற பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். சரிங்களா? தமிழும் ஜிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் தான். ஸோ படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. டெய்லியும் படிக்கிற மாதிரி இருக்கும். டெய்லியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு படிக்கிறதும், பேப்பர் 1க்கு படிக்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறது ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ், ஸோ எக்ஸாம்ஸ் எப்போ நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ஜூலையிலே வந்து ஜூலை ஸ்டார்டிங்லேயே எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது. டேட் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ 2 மாதம் தான் உங்களுக்கு வந்து நடுவில் கேப் இருக்குது. மே ஜூன் மட்டும்தான் உங்களுக்கு கேப்பு. சரிங்களா? ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, புக்ஸ் பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஜிஎஸ் சிலபஸுக்கான பொதுத்தமிழ் புத்தகம் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பாலிட்டி, வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், ஸோ இந்த சோசியல் ஜென்ரல் ஸ்டடீஸ் வருது இல்லையா, அதுக்கான புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 2 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் நியூ இயர்க்காக. அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.